அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ஜுமாதில் ஆஹிர் பிறை 19 ஹிஜ்ரி 1446 20 டிசம்பர் 2024. தலைப்பு கண்ணை கவரும் அழகான தோட்டங்கள். தலைப்பு கண்ணை கவரும் அழகான தோட்டங்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. இப்பூமியில் புல்வெளிகளையும் தோட்டங்களையும் அவன்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு விவசாய பூமியையும் பழ வகைகளையும் அவனே விளைய வைக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவானி ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் மறுமை எனும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான மகத்தான சாட்சி தமது படைப்புகள் மீது பெரும் கிருபை செய்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. அவனுக்கு நன்றி செலுத்துவதை அதிக அவசியமாக்குவது எதுவென்றால், மனிதர்களுக்காக இப்பூமியை அவன் கட்டுப்படுத்தி வைத்து தந்திருப்பதாகும். மேலும் இப்பூமியை பல்வேறு வகையில் மாற்றி அமைப்பதற்கான சாத்திய கூறுகளையும் விரிவான தன்மையையும் தயார் நிலையில் அமைந்திருக்கும் சூழல்களையும் அவன்தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இப்பூமியின் வளர்ச்சிக்கு வேறு பல காரணிகளான சூரியன், காற்று, மணல் மற்றும் நீர் உள்ளிட்டவற்றை அவன்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். இப்பூமியை நன்கு பண்படுத்தி அதன் மூலம் விவசாயங்களையும் பல வகைகளையும் விளைய வைப்பதற்கான சாத்திய கூறுகளை அவன் எளிமையாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், وَآيَةٌ لَهُمُ الْأَرْضُ الْمَيْتَةُ وَأَحْيَيْنَاهَا وَأَخْرَجْنَا مِنْهَا حَبًّا فَمِنْهُ يَأْكُلُونَ وَجَعَلْنَا فِيهَا جَنَّاتٍ مِّن نَخِيلٍ وَأَعْنَابٍ وَفَجَّرْنَا فِيهَا مِنَ الْعُيُونِ لِيَأْكُلُوا مِن ثَمَرِهِ وَمَا عَمِلَتْهُ أَيْدِيهِمْ أَفَلَا يَشْكُرُونَ. இறந்து பொட்டலாகி கிடக்கும் அவர்கள் வசித்திருந்த பூமியும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். அதை நாமே மழையை கொண்டு உயிர் கொடுத்து அதிலிருந்து தானியங்களை வெளிப்படுத்துகிறோம். அவற்றை இவர்கள் புசிக்கிறார்கள். மேலும் அதில் பேரீச்சை, திராட்சை சோலைகளை அமைத்து அதன் மத்தியில் நீரூற்றுகளை பீரிட்டு ஓடச் செய்கிறோம். இவர்கள் புசிப்பதற்காக கனி வர்க்கங்களை நாம் உற்பத்தி செய்கிறோமே தவிர இவர்களுடைய கைகள் அதை செய்வதில்லை. இதற்கு கூட இவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நமது இறைவன் தனது பல வசனங்களின் மூலம் தாம் விளைய வைக்கும் இந்த மரம், செடி, கொடிகளை பற்றி விரிவாக கூறுகிறான். தனது வேதத்தில் 30க்கும் அதிகமான மரம், செடி வகைகளை பற்றி தெளிவாக எடுத்து கூறுகிறான். ஒரு மரத்தின் பெயராலே ஒரு சூறாவையும் அவன் இறக்கி வைத்துள்ளான். ஒரு மரத்தின் பெயராலேயே ஒரு சூறாவையும் அவன் இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா கூறுகிறான்,
வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தி பழத்தின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக என்று ஒரு சூறாவை தொடங்குகிறான். செடி கொடிகள் மற்றும் மரங்கள் வளர்ச்சி அடைவதில் உள்ள ஒவ்வொரு படிநிலைகளையும் மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறான். இதன் மூலம் அதன் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மகத்தான அதன் பயன்களை நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கிறான். இது குறித்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், فَلْيَنْظُرِ الْإِنْسَانُ إِلَى طَعَامِهِ أَنَّا صَبَبْنَا الْمَاءَ صَبًّا ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَضْبًا وَزَيْتُونًا وَنَخْلًا وَحَدَائِقَ غُلْبًا وَفَاكِهَةً وَأَبًّا مَتَاعًا لَكُمْ وَلِأَنْعَامِكُمْ. மனிதன் தாம் உண்ணும் உணவை அது எங்கிருந்து வருகிறது என்பதை சிறிது கவனித்து பார்க்கட்டும். மனிதன் தனது உணவு அது எங்கிருந்து வருகிறது என்பதை சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நாமே ஏராளமான மழையை பொழியச் செய்கிறோம், பின்னர் பூமியை பிளந்து வெடிக்கச் செய்கிறோம், பின்னர் அதிலிருந்து வித்துக்களை முளைத்து வளரும்படி செய்கிறோம். இவ்வாறு திராட்சை கனிகளையும் மற்ற காய்கறிகளையும் ஜெய்தூனையும் பேரிச்ச மரத்தையும் கிளைகள் அடர்ந்த தோப்புகளையும் பல வர்க்கங்களையும் புற்பூண்டுகளையும் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிக்குமாறு முளைக்க வைக்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவற்றில்தான் உங்களுக்கான உணவுகளும் ஆகாரங்களும் உடைகளும் மருந்துகளும் இளைப்பாறுவதற்கு தேவையான நிழலும் வெப்பமும் இருக்கிறது. மரம் செடி கொடியின் வளர்ச்சியினால் உங்கள் பூமியை அல்லாஹ் தஆலா நிலையாக வைத்திருக்கிறான். நீங்கள் சுவாசிக்கும் காற்றை தூய்மையாக்கி தருகிறான். இதன் மூலம் உங்களுக்கு புத்துணர்ச்சி தருகிறான். உங்களுடைய இறைவனின் பின்வரும் வசனத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வல் அர்த மதத்னாஹா வ அல்கைனா ஃபீஹா ரவாசிய வ அன்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ். மேலும் நாமே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் அமைத்து அழகான புற்பூண்டுகள் அனைத்தையும் ஆண் பெண் கொண்ட ஜோடி ஜோடியாக முளைப்பிக்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மிக உயர்ந்த புகழை கொண்டிருக்கும் அவனுடைய பின்வரும் வார்த்தைகளையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம்மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வ அன்ஸல லகும் மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅன்பத்னா பிஹி ஹதாயிக ذات பஹஜா. அம்மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வ அன்ஸல லகும் மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅன்பத்னா பிஹி ஹதாயிக ذات பஹஜா. வானங்களையும் பூமியையும் படைத்து மேகத்திலிருந்து உங்களுக்காக மழை பொழியச் செய்பவன் யார்? நாமே அதை கொண்டு கண்ணை கவரும் அழகான தோட்டங்களையும் உற்பத்தி செய்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதமான நமது மார்க்கம் விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துகிறது. அதாவது விவசாயம் செய்ய வேண்டும், விவசாயத்திற்கு அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியுறுத்தியதை சங்கை நிறைந்த இந்த குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறது. قال تزرعون 7 سنين دأبا قال تزرعون 7 سنين دأبا فما حصدتم فذروه في سنبله إلا قليلا مما تأكلون. அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து வழக்கம் போல் நல்ல விதமாக 7 ஆண்டுகள் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள். அதில் நீங்கள் அறுவடை செய்யும் விளைச்சல்களில் நீங்கள் புசிப்பதற்கு வேண்டிய ஒரு சொற்ப அளவை தவிர மற்ற அனைத்தையும் அதன் கதிர்களிலேயே விட்டு வையுங்கள் என்று அவர்கள் கூறியதாக இறைவன் திருமறையில் கூறுகிறார். நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை வலியுறுத்தி உள்ளார்கள். தாமே நேரடியாக விவசாயம் செய்து இந்த வழிமுறையை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று ஆர்வமூட்டியுள்ளார்கள். ஒவ்வொரு மனிதனும் தம்மிடம் பயனற்ற இருக்கும் காலி நிலத்தில் ஏதாவது ஒரு விளைச்சலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் அறிவுறுத்துகிறார்கள். மன் கானத் லஹு அர்துன் ஃபல்யஸ்ரஅஹா. யாருக்கு போதிய அளவு நிலம் இருக்கிறதோ அவர் அந்த நிலத்தில் விவசாயம் செய்யட்டும்.
யாருக்கு போதிய அளவு நிலம் இருக்கிறதோ அவர் அந்த நிலத்தில் விவசாயம் செய்யட்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தமது சஹாபாக்களிடம் இருக்கும் நிலங்களை பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் அக்கறை கொண்டிருந்தார்கள். அந்த நிலத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது குறித்து அடிக்கடி விசாரிப்பார்கள். சஹாபாக்களிடம் அவர்கள் இவ்விதம் கூறுவார்கள், இஸ்ரஊஹா அவ் அஸ்ரிஊஹா, இஸ்ரஊஹா அவ் அஸ்ரிஊஹா, அந்த நிலங்களில் விவசாயம் செய்யுங்கள் அல்லது அந்த நிலங்களில் விவசாயம் செய்ய வையுங்கள், அந்த நிலங்களில் விவசாயம் செய்யுங்கள் அல்லது அந்த நிலங்களில் விவசாயம் செய்ய வையுங்கள் என்று கூறியுள்ளார்கள். அதாவது நீங்களே உங்கள் நிலங்களில் தேவையான விளைச்சல்களை உருவாக்குங்கள் அல்லது விளைச்சல்களை உருவாக்கும் தகுந்த நபரிடம் உங்கள் நிலங்களை ஒப்படையுங்கள் என்பதாகும். ஒரு முறை சஹாபி சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தாம் 300 பேரிச்ச மரங்களை நட்டு வைக்க விரும்புவதாக கூறினார். தாம் 300 பேரிச்ச மரங்களை நட்டி வைக்க விரும்புவதாக கூறினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மற்ற சஹாபாக்களிடம், ஐனு அஹாக்கும், மரம் நடுவதில் உங்கள் சகோதரருக்கு உதவுங்கள், மரம் நடுவதில் உங்கள் சகோதரருக்கு உதவுங்கள் என்று கூறினார்கள். அந்த சஹாபாக்களும் மனமுவந்து உதவினார்கள். ஒவ்வொருவரும் தங்களிடமிருந்த பேரிச்ச மர கன்றுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். தேவையான அளவிற்கு குழிகளை வெட்டுமாறு அந்த சஹாபிக்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். ஃபஇதா ஃபரகத ஃபஅதினி அகூனு அன அலஉஹா பியதைய, நீ குழிகளை வெட்டி முடித்து விட்டால் என்னிடம் வாரும், நானே எனது 2 கைகளால் அந்த கன்றுகளை நட்டு வைக்கிறேன். நீ குழிகளை வெட்டி முடித்து விட்டால் என்னிடம் வாரும், நானே எனது 2 கைகளால் அந்த கன்றுகளை நட்டு வைக்கிறேன் என்றும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது குறித்து சஹாபி சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு விவரிக்கிறார்கள். கன்றுகளை நடுவதற்கு தேவையான குழிகளை வெட்டினேன். அதற்கு மற்ற சஹாபாக்களும் எனக்கு உதவினார்கள். குழிகளை வெட்டி முடித்த பிறகு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் எடுத்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தோம். அவர்கள் தமது கைகளால் அவற்றை நட்டு வைத்தார்கள். அனைத்து மரக்கன்றுகளையும் நட்டு வைத்து விட்டோம். சல்மான் ஆகிய எனது உயிர் எவனுடைய கைகளில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், நட்டி வைக்கப்பட்ட அந்த மரக்கன்றுகளில் எந்த ஒரு மரக்கன்றும் பட்டு போகவே இல்லை. சல்மான் ஆகிய எனது உயிர் எவனுடைய கைகளில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், நட்டி வைக்கப்பட்ட அந்த மரக்கன்றுகளில் எந்த ஒரு மரக்கன்றும் பட்டு போகவே இல்லை என்று அந்த சஹாபி கூறுகிறார். என்ன ஒரு அற்புதமான நாகரிகம் பாருங்கள். இதனை நாமும் பின்பற்றி நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே மரங்களை நடுவதற்கு நாம் ஆர்வமுடன் செயல்பட வேண்டும். அதற்கு தேவையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நாம் தர வேண்டும். ஏனெனில் இதில் நமது சுற்றுச்சூழலின் பாதுகாப்பும் நமது நலனும் அடங்கி இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவற்றில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது செடி கொடிகளை உதாசீனப்படுத்துவது, தேவையில்லாமல் அவற்றை வேரோடு பிடுங்கி எறிவது, வளர விடாமல் அழித்து ஒழிப்பது உள்ளிட்டவற்றில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இதை சுற்றுச்சூழலுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையாகும். அல்லாஹு தஆலா இது குறித்தான எச்சரிக்கையை பின்வருமாறு கூறுகிறான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, மனிதர்களே, பூமியில் சமாதானமும் அமைதியும் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் விசமம் செய்யாதீர்கள். மனிதர்களே, பூமியில் சமாதானமும் அமைதியும் ஏற்பட்ட பிறகு சீர்திருந்திய பின்னர் நீங்கள் அதில் விசமம் செய்யாதீர்கள், கெடுதல் செய்யாதீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களில் ஒருவருக்கு பின்வருமாறு அறிவுரை கூறியுள்ளார்கள்.
வலா தஹ்ரிகன்ன நஹ்லா வலா தஅகிர்ஹா வலா தக்தஅ ஷஜரதம் மத்அமா. பேரிச்ச மரத்தை எரித்து விடாதே, பேரிச்ச மரத்தை எரித்து விடாதே, அவற்றை வேரோடு புடுங்காதே. முட்டு கொடுக்கப்பட்ட அல்லது ஒட்டு கொடுத்து கட்டி வைக்கப்பட்ட மரத்தை வெட்டி விடாதே என்று அறிவுரை கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், எங்கள் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் தருவதற்கு எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. எங்கள் தோட்டங்களிலும் வீடுகளிலும் அதிக மரம் செடி கொடிகளை நடுவதற்கு எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. மீன்களே, அல்லாஹு தஆலா தனது மதிநுட்பத்தை இந்த படைப்புகளில் வெளிப்படுத்துகிறான். இப்பூமியில் பல்வேறு வகையான தாவரங்களையும் மரங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறான். மாறுபட்ட வானிலை சூழலையும் வைத்திருக்கிறான். இதனால் பல்வேறு வகையான உற்பத்திகள் நடக்கின்றன, தேவையான விளைச்சல்கள் அதிகரிக்கின்றன. இதன் மூலம் மனித வர்க்கம் மற்றும் இதர உயிரினங்களின் தேவைகள் பூர்த்தியாகின்றன. இது குறித்து அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான்: வஃபில் அர்ளி கிதஉம் முத்தஜாவிராத்தும் வஜன்னாத்தும் மின் அனாபின் வஸரஉம் வநகீலும் சின்வானும் வகைரு சின்வானி யுஸ்கா பிமாஇன் வாஹித் وَنُفَضِّلُ بَعْضَهَا عَلَى بَعْضٍ فِي الْأُكُلِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَعْقِلُونَ. பூமியில் பல தொகுதிகளை சேர்ந்தாற்போல் அமைத்து அதில் திராட்சை தானிய பயிர் நிலங்களையும் பேரிச்சந்தோப்புகளையும் ஆக்கியிருக்கிறான். கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான மரங்களையும் உற்பத்தி செய்கிறான். இவை அனைத்திற்கும் ஒரேவித நீர் புகுட்டப்பட்ட போதிலும் சிலவற்றை விட சிலவற்றை சுவையில் நாம் மேன்மையாக்கி வைத்திருக்கிறோம். இவை அனைத்திற்கும் ஒரேவித தண்ணீர் கொடுக்கப்பட்ட போதிலும் சிலவற்றை விட சிலவை சுவையில் நாம் மேன்மையாக்கி வைத்திருக்கிறோம். இதில் அறிவுடைய மக்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று இறைவன் கூறுகிறான். எனவே தற்போது நிலவி வரும் மிதமான தட்பவெட்ப நிலை மற்றும் இதமான காற்று ஆகிய சூழல்களை பயன்படுத்தி நமது காலி நிலங்களிலும் வீட்டு தோட்டங்களிலும் கல்வி கூடங்கள் நிறுவனங்கள் மற்றும் பள்ளி வாசல்களில் இருக்கும் வளாகங்களிலும் தேவையான தாவரங்களை நாம் பயிரிட வேண்டும். நேர்மையான நமது தலைமை புத்திசாலித்தனமான முன்னோடியான ஒரு தேசிய திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. அமீரகத்தில் பயிரிடுவோம், பிளான்ட் தி எமிரேட்ஸ். அமீரகத்தில் பயிரிடுவோம், பிளான்ட் தி எமிரேட்ஸ் என்கிற அந்த திட்டத்திற்கு நாம் முழுமையாக ஆதரவளிக்க வேண்டும். அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரம் மற்றும் நன்கொடைகளின் ஆணையம் முன்னெடுத்திருக்கும் மரம் நடும் நிகழ்வுகளில் நாம் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆணையம் பள்ளிவாசல் வளாகங்களில் மரம் செடி கொடிகளை நடும் முயற்சியை முன்னெடுக்கிறது. எங்கள் நிலங்களில் உழுகிறோம், எங்கள் நிலங்களில் உழுகிறோம் என்கிற திட்டத்தை இந்த ஆணையம் முன்னெடுத்துள்ளது. நமது இறைவனிடம் இதற்கான கூலியை எதிர்பார்க்கிறோம். இது அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு வழியாகும். மேலும் அவனது நெருக்கத்தை பெறுவதற்கும் அதிக தர்மங்கள் செய்வதற்கும் வழிவகுக்கும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஅ ஸரஅன் ஃபயஅகுலு மின்ஹு தைருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி ஸதகா. முஸ்லிம் ஒருவர் ஒரு மரத்தை நட்டு அல்லது விதையை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து அந்த விளைச்சலை அல்லது காய்கனிகளை ஒரு பறவையோ ஒரு மனிதனோ ஒரு பிராணியோ சாப்பிட்டால் அதன் காரணத்தால் ஒரு தர்மம் செய்ததற்கான பிரதிபலன் அந்த மனிதருக்கு கிடைக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இத்தகைய தர்மம் மகத்தான தர்மமாகும். இதன் மூலம் கிடைக்கும் நன்மை தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதை செய்தவருக்கான கூலி அவருக்கு நிலையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். மிக அழகான முறையில் பயிரிட்டு செடி கொடிகளை வளர்த்து வருபவருக்கு மிக உயரிய பதவிகள் கிடைக்கும். மேலும் அவருக்கு நன்மைகள் பன்மடங்காக கிடைக்கும். ஒரு மனிதன் தனது தேசத்தையும் தேசிய தலைவர்களையும் நேசிப்பதற்கான அடையாளமாகவும் இது இருக்கிறது. இதனை காலம் சென்ற மாண்புமிகு ஷேக் ஜாயித் அல்லாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வானதாக ஆக்குவானாக. அவர்கள் பின்வருமாறு உறுதிபட கூறுகிறார்கள்: ஒவ்வொரு குடிமகனுக்கும் தூய்மையான பாதுகாப்பான குடிநீரையும்
சிறப்பான வளமிக்க நிலத்தையும் வழங்கவே நான் பெரிதும் விரும்புகிறேன். அவைகள் தாராளமாகவும் நற்பாக்கியம் நிறைந்ததாகவும் இருக்க விரும்புகிறேன். அப்போதுதான் நமது தந்தைமார்கள் மற்றும் முன்னோர்கள் கட்டமைத்த இத்தேசத்தின் மீதான பற்று நம் நாட்டு மக்களின் உள்ளத்தில் வேரூன்றி ஆழமாக பதியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நமது நிலங்களை நறுமணம் கமழும் சோலைகளாக மாற்றி அமைப்போம். இதனால் சுய ஆளுமைக்கான உற்சாகமும் மன ஆறுதலும் கிடைக்கும். வளிமண்டலங்களை தூய்மையாக்குவோம். காற்று மற்றும் ஒலி மாசடைவதை குறைத்து கொண்டே வருவோம். இதனால் நமது தேசம் பசுமையான தோட்டமாக உருவெடுக்கும். காணும் இடமெங்கும் பூஞ்சோலைகளாகவும் பசுமை நிறைந்த பகுதிகளாகவும் நம் தேசம் காட்சியளிக்கும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون. அது பருவ காலத்தில் மட்டுமின்றி இறைவனின் அருளை கொண்டு எக்காலத்திலும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டு அவர்களுக்கு அல்லாஹ் பல உதாரணங்களை விவரிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.